அரை மணி நேரத்துல அம்புட்டு துணியும் துவைக்கணுங்கிறா. எப்படி துவைக்க போறோமோ? ஆத்து வெள்ளம் காத்து இருக்கு, அழுக்கு துணி நிறைஞ்சிருக்கு, அம்புட்டு துணியும் துவைக்கான மேற ராசப்பா. நான நன்னே நான நன்னே நான நன்னே நான நன்னே. என்னது எழுந்து விட்டு பில்டிங்கே தெரியுது? பட்டியா? வெளியில 8 பட்டி ராசா மாதிரி எனக்கு மரியாதை. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா 8 தடவை பட்டி பட்டி நீ பொட்டியை கிழிக்கிற. நீ எல்லாம் என்னையா ஒரு புருஷன்? ஒழுங்கா உனக்கு மாவாட்ட தெரியல, ஒழுங்கா உனக்கு சமைக்கிறதுக்கு வக்கில்ல, ஒழுங்கா ஒரு புள்ளைய பத்தி கொடுக்க துப்பு இல்ல. ஒரு துணியை துவைக்காம பாருங்க, அது நீ கிழிச்சு அடிக்கிறியா? ഇവിടെ ഇനി ഇരിക്കുന്ന തുണികളെ കിളിക്കാതെ കണ്ട് തുറക്കണം, അല്ലെങ്കിലേ ഞാൻ എന്നെ കിളിക്കും. நின்னு கிழிப்பியா? இருக்கிற துணியை பூரா கிளியாம துவச்சு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கல. நான் ராசப்போதடி ராசப்பா. மாமா துணிகிட்ட பேசி இருக்கு சரசு. நீ ஓவலை பண்ற ஏவலை பாக்குற. நம்ம பொழப்பு இப்படி நாரி போச்சே. இருக்கட்டும், வீட்டுக்குள்ள தானே அடி வாங்குறான். எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? ஏன் கூப்பிட்டேன்னு நான் தான்டா சொல்லணும். எதுக்கு கூப்பிட்டேன்னு நீ கேட்கப்படாது. ஓகே சார். ஓகே கூட நான் தான்டா சொல்லணும். ஓகே, ஐ ஆம் டெரர் எம்என் ராஜப்பா. பக்கத்து வீட்டுல இடம் விழுந்திருக்கா. கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ற பேப்பர. யார பார்த்தா பேப்பர் ஒன்னதான்டா ஆஃப் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக எனது வாழ்க்கை மீது ஆணையாக. ஹலோ, மை டெஸ்ட் 1 2 3. ஐயோ 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 ஐயோ. தாத்தா தாத்தா தாத்தா, என்கிட்ட சொல்ல வந்தத பாதிலே சொல்லாம போட்டுன்னு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாணம் பண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் கண்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்களே தாத்தா. அதே பொண்ணு நான் 2 தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிளம்ப பிடிச்சி செருப்பால் அடிச்சே தாத்தா. அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை விடுறே தாத்தா. இன்னைக்கு நீ மூச்சையை விட்டு கிடைக்கிறே தாத்தா. இப்ப எவ்வளவு கிறுக்கு கேளப்ப மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா.